ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏபிஐ டெஸ்டிங் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்க்கு முக்கியமான டூல் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேனுவல் டெஸ்டிங்க்கு போஸ்ட்மேனுங்கிறது யூஸ் பண்ணுறோம். இப்போ போஸ்ட்மேன் தான் ரொம்ப ஃபேமஸான டூல் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக என்ன பண்ணணும்னா www.postman.com டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இதை லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் என்ன பண்ணணும், சைன் அப் ஃபார் ஃப்ரீன்னு கொடுக்கணும். சைன் அப் ஃபார் ஃப்ரீன்னு கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் என்ன இருக்கும்னா கிரியேட் போஸ்ட்மேன் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். அதில் உங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கணும். இப்போ இமெயில் அட்ரஸ் உங்கள் இமெயில் அட்ரஸ் இதான்னு வச்சுக்கோங்களேன். இது கொடுக்கணும். இப்போ இது கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா யூசர் நேம் நம்ம என்ன வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே வச்சுருக்கேன் அக்கௌண்ட்டு, அதனால் நான் எதுவுமே போடல. இப்போ பாஸ்வேர்டும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பண்ணதுக்கு அப்புறம் இங்கே ஸ்டே சைன் இன் ஃபார் 30 டேஸ்னு போட்டிருக்கோம். இதை கிளிக் பண்ணிட்டோம்னா அடுத்த 30 டேஸ்க்கு நம்ம பாஸ்வேர்டோ யூசர் நேமோ எழுத வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கிளிக் ஃப்ரீ அக்கௌண்ட்னு கிளிக் பண்ணணும். இது கிளிக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். அதே மாதிரி சைன் அப் வித் கூகுள்னு போட்டிருக்கோம். நம்ம கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு கூடயும் இதை கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ சைன் அப் வித் கூகுள் அக்கௌண்ட்னா என்னென்ன அக்கௌண்ட் நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். இதே நம்ம சைன் அப் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம சைன்இன் பண்ணுவோம். அதாவது ஏற்கனவே அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சுன்னா நம்ம சைன்இன் பட்டன் கிளிக் பண்ணுவோம். அது இங்கே கிளிக் பண்ணி என்ன பண்ணணும்னா நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இங்கே கொடுத்து gmail@gmail அக்கௌண்ட் அப்படின்னா ஜிமெயில்னு கொடுத்தோம்னா இங்கே வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதோட பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சைன்இன் கொடுத்தோம்னா நம்ம உள்ள லாகின் பண்ணிடுவோம். இதுதான் போஸ்ட்மேனுக்குள்ளே லாகின் பண்ணுறது. ஸோ ஒன்ஸ் நம்ம போஸ்ட்மேனுக்குள்ளே லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு போஸ்ட்மேன் டூல் ஓப்பன் ஆயிரும். அதுக்கு பதிலாக நம்ம இது ஆன்லைன்லேயே ப்ரௌசர்லேயே நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதே நம்ம இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், விண்டோஸ் 64 பிட் அப்படின்னு. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு டவுன்லோட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் அந்த டவுன்லோட்ஸில் நம்ம இந்த இஎக்ஸி ஃபைல் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். அதை டபுள் கிளிக் பண்ணிட்டோம்னா செட்டப் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சைன் இன்னு இருக்கும். அதுக்கப்புறம் கிரியேட் அக்கௌண்ட்டுன்ட்டு இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய் லாகின் பண்ணி எல்லாமே பண்ணிக்கலாம். சைன் இன் ஃப்ரம் யுவர் ப்ரௌசர் டு கண்டினியூன்ட்டு இருக்கும். இது கொடுத்தோம்னா வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம நியூ ஃபைலுக்கு போனோம்னா நியூ இருக்கும், நியூ டேப் இருக்கும், நியூ ரன்னர் டேப் இருக்கும், நியூ போஸ்ட்மேன் விண்டோ இருக்கும். அதுக்கு அப்புறம் நம்ம இம்போர்ட்னு ஒன்று இருக்கும். இம்போர்ட் எதுக்குன்னா நம்ம ஏதாவது கலெக்ஷன் இருக்கும், ஜேசன் ஃபைல் இருக்கும், நம்ம ஏதாவது அப்லோட் பண்ணணும் அப்படின்னா இங்கிருந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடிட் டேப் இருக்கும், கட் காப்பி பேஸ்ட்லாம் பண்ணிக்கலாம். வியூ இருக்கும். இந்த டேப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம அதை பற்றி எதுவுமே சொல்ல வேண்டாம். இதுதான் போஸ்ட்மேன் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உண்டான வழி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தானா 18 ஜான் வீடியோஸ்க்கு உங்கள் சப்போர்ட்டு கொடுங்க. தேங்க்யூ.